கர்நாடகாலேருந்து ராய்ச்சூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரோம். எனக்கு ராத்திரி ஆனாக்கா தலைவலி வரும், ஒன் சைடு ஹெட்டேக்கு. காலையில் எழுந்திரிக்கவே முடியாது. என் கணவர் அண்டர் கிரவுண்டில் ஒர்க் பண்ணுறாரு. ஒர்க் பண்ணும்போது அவருக்கு என்னால் சமைச்சியும் கொடுக்க முடியாது, வீட்டு வேலையும் செய்ய முடியாது. இப்போ இந்த ப்ரேயர் மீட்டிங்க்கு போனதுலேருந்து எனக்கு இப்போ நல்லா தூங்குறேன். எந்த தலைவலியும் இல்லை, எதுவுமே இல்லை. காலையில் எழுந்திரிச்சு என் கணவருக்கெல்லாம் எல்லா வேலையும் நான் பணிவிடையெல்லாம் செஞ்சு முடிக்கிறேன். கர்த்தருக்கு பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம், நன்றியை சொல்றேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் ஜான்சி, நான் சித்தூர்லேருந்து வரேன். 2023 எங்கள் தம்பி வீடு கட்ட முடியாத தடைன்னு இருந்துச்சு. 24வது வருஷம் ஜனவரி மாதம் வந்தோம். அப்போ ஏசப்பா அவனுக்கு வீடு கட்ட ஏசப்பா உதவி செஞ்சார். 23 இன்னொரு தம்பி குழந்தைக்கு வயிற்றுல கட்டி இருந்துச்சு. அப்போது அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னு நினச்சின்னு இருக்கும்போது அவன் ப்ரேயர் பண்ணும்போது எனக்கு பண்ணாதீங்க, எங்கள் தம்பி குழந்தைக்கு ரொம்ப முடியல அப்படின்னும் போது அவருக்காக ப்ரேயர் பண்ணும்போது அந்த கட்டி தன்னை போலவே விழுந்துச்சு. ஏசப்பா எங்களுக்கு பெரிய அற்புதம் செஞ்சார். ஏசப்பா கொடான கொடி ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். தேவ சமூகத்திலே நான் காத்திருந்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுத்த மங்கள வார்த்தை சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். வாசிப்போமா? நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிற காரியம், உங்களை சுற்றிலும் இன்றைக்கு ஒரு அக்கினி மதிலை நான் போட போகிறேன். உங்கள் குடும்பத்தை சுற்றி நான் ஒரு அக்கினி மதிலை போட போகிறேன். உன்னுடைய தொழில் கூடங்களை சுற்றி நான் ஒரு அக்கினி மதில் போட போகிறேன். உன் பிள்ளைகளை சுற்றி நான் ஒரு அக்கினி மதிலை போட்டு அதன் மத்தியிலே மகிமையாய் வீற்றிருந்து மகிமையான காரியங்களை செய்ய இன்றைக்கு மகிமையின் ராஜாவாக உங்கள் மத்தியிலே எழுந்தருளி வந்திருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இந்த அக்கினி வேலியை ஒரு நாளும் தேவனுடைய பிள்ளைகள் உடைத்து விடக்கூடாது. மகிமையின் ராஜா உங்க வீட்டுக்குள்ளால மகிமையா தங்கி இருக்காரு, அவர் ஒரு நாளும் உங்களை விட்டு எடுக்கப்பட்டு விடக்கூடாது. தேவ மகிமை சவுலை விட்டு எடுக்கப்பட்ட பொழுது ஒரு பொல்லாத ஆவி அவனை பிடித்துக் கொண்டது என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அப்படி தேவ மகிமை உங்களை விட்டு எடுக்கப்படாதபடிக்கு மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அன்றைக்கு சிம்சோனிடத்தில் இருந்த தேவ மகிமை வெளியேறினதற்கு பிறகு ஒருவராலும் கட்டுப்படுத்த முடியாமல் இருந்த பராக்கிரமசாலியாய் இருந்த அந்த சிம்சோன் சிக்குண்டு கண்கள் பிடுங்கப்பட்டவனாய் மாறினான். காரணம், தேவ மகிமை அவனை விட்டு எடுக்கப்பட்டது. மரியாள் எப்படி ஆண்டவர் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிஞ்சுக்கிட்டாளோ, அதே போல தேவ மகிமை உங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கை நீங்க தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய மகிமை உங்க வீட்டில் இருந்தா, எப்படி யோபு வீட்டில் 10 கல்யாணம் டப்பு 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 டப்புன்னு கிளியரா நடந்துச்சு. 10 பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் அந்த திருமணத்தை செய்து கொடுத்து எல்லாரும் நல்லபடியா செட்டில் ஆயிட்டாங்க. ஏன் தெரியுமா? மகிமையின் ராஜா நம்ம வீட்டில் இருந்தா அங்க மகிமையான காரியங்கள் நடக்கும். ஆண்டவர் உனக்கு செய்ய கடமைப்பட்டிருக்கிறார். பணம் இல்லையே கல்யாணத்துக்கு கவலைப்படாதீங்க. மகிமையின் ராஜா இருந்தா கானா ஒரு கல்யாண வீட்டில் இருந்த குறைவுகளை நிறைவாக்கின ஆண்டவர் அவரே இறங்கி நின்று முழு பரலோக ஒத்துழைப்போடு கூட உன் திருமணத்தை செய்து வைக்க முடியும். 10 பேர் 15 பேர் கல்யாணத்துக்கு வருவாங்களா தெரியலையே நினைச்சேன்னா, நூற்றுக்கணக்கான ஜனங்கள் அந்த திருமணத்தில் நிற்க பரலோகம் உனக்கு வழிகளை திறந்து தரும். தேவ தூதர்கள் அங்கு இறங்கி நிற்பார்கள். எப்போ வரைக்கும்? ஆண்டோடைய மகிமை உன் குடும்பத்தில் இருக்கிறது வரைக்கும், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவ மகிமை இருக்கிறது வரைக்கும். எனவே இந்த தேவ மகிமை ஒரு நாள் உங்களை விட்டு எடுக்கப்படாதபடிக்கு நீங்கள் எல்லாரும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த தேவ மகிமை தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்யும்.
12 வருஷமா பெரும்பாடு உள்ள ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவனுடைய வஸ்திரத்தின் விளிம்பை தொட்ட பொழுது தேவ மகிமை அவரிடத்திலிருந்து டிரான்ஸ்பர் ஆகி போன பொழுது அவள் நொடி பொழுதிலே சுகமானாள். அதனாலதான் தேவனை மகிமைப்படுத்தி அவள் கடந்து போனாள். ஏன் தேவனை மகிமைப்படுத்தினாள்? தேவ மகிமைதான் அவளுடைய சரீரத்திலே 12 வருஷமாக எந்த மருத்துவர்களாலும் தீர்த்து வைக்க முடியாத வியாதிக்கு முற்றுப்புள்ளி வைத்தது தேவ மகிமை. எனவே தான் அவள் புறப்பட்டு செல்லும் பொழுது தேவனை மகிமைப்படுத்தி கடந்து சென்றாளாம். 18 வருஷமாக கூனியா இருந்த ஒரு ஸ்திரீ தேவாலயத்திற்கு வந்து போய் கொண்டிருந்தாள். ஆனால் ஒரு நாள் தேவன் இயேசு கிறிஸ்து அந்த தேவாலயத்திலே வரும் பொழுது கூனி குறுகி வந்திருந்த அந்த தாயை ஆண்டவர் ஒரு நாள் அழைத்தார். அந்த ஆலய ஆராதனை முடிந்த உடனடியாக அந்த 18 வருஷமா நிமிர முடியாம இருந்த கூனியை அழைத்தார். இன்றைக்கு நிமிர முடியாத கடன் பிரச்சனையோட நீ வந்திருக்கலாம், நிமிர முடியாத வியாதியோடு கூட வந்திருக்கலாம், நிமிர முடியாத அவமானத்தோடு நீ வந்திருக்கலாம். இயேசுவை தேடி வந்திருக்கிறாய். அன்னைக்கு 18 வருஷமா நிமிர முடியாம இருந்த அந்த ஸ்திரீ ஏசாமியுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருந்தார். இப்ப நீங்க ஸ்டீஃபனுடைய வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறீங்களா? இல்லவே இல்லை. உனக்காக ஜீவனை கொடுத்து தயவு பாராட்டின ஏசப்பாவுடைய வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறீங்க. அன்னைக்கு 18 வருஷமா நிமிர முடியாம இருந்த அந்த தாயும் அப்படியே தான் ஏசப்பாவுடைய வார்த்தையை கேட்டுட்டே இருந்திருப்பா. அவருடைய முகத்தை பார்க்கவே பார்த்துட்டு இருந்திருப்பா. எல்லாரும் தலை நிமிர்ந்து இயேசுடைய முகத்தை பார்த்து அந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் அவளால் நிமிர முடியாததுனால அப்படியே கூனி போய் ஓரமா கொஞ்சம் தான் இயேசு கிறிஸ்துவுடைய முகத்தை அவளால் பார்த்துருக்க முடியும். காரணம் என்னன்னா, நிமிர்ந்து பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்தில் தான் இயேசு அவளை முன்னால் அழைத்து ஒரே வார்த்தை சொன்னார். அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு ஆண்டவருக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. அக்கினி மதில் அவளுடைய வீட்டுக்குள்ளால இல்லை, அவளுடைய சரீரத்தை சுத்தி ஒரு அக்கினி மதில் இல்லாதபடியினாலே மதில் இல்லாத பட்டணம் போல இருந்த இந்த ஸ்திரீயினுடைய சரீரத்திற்குள்ளே ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி பிரவேசித்து விட்டது. ஆவிகளை பகுத்தறிகிற அறிவை கொண்ட இயேசு கிறிஸ்து இவளுக்கு என்ன பிரச்சனை என்பதை பார்த்த உடனடியாய் தெரிந்து கொண்டார். இவள் மதிலில்லாத பட்டணம் போல இருந்த நேரத்திலே ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி இவளுக்குள்ளாலே வந்து உட்கார்ந்து விட்டது. அதனால ஆண்டவர் சொன்னார், ஸ்திரியே, பலவீனப்படுத்துகிற ஆவியிலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய். ஒரே நிமிஷம் அவளுக்குள்ளால போன அந்த பலவீனப்படுத்துகிற ஆவி இவ அசந்திருக்கிற நேரத்தில், ஆண்டவருடைய வேல் இல்லாத நேரத்தில், தேவ மகிமை அவளிடத்தில் இல்லாத நேரத்தில் இந்த பிசாசு உள்ளுக்குள்ள போய் 18 வருஷமா தன்னுடைய கண்ட்ரோலையும் கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் வச்சு வியாதியிலையும் அவமானத்திலையும் நிமிர முடியாம, பிள்ளைகளுடைய முகத்தை பார்க்க முடியாம, தேவ பிரசன்னத்துக்குள்ளால போக முடியாம இருந்த அவருடைய அவல நிலைக்கு இயேசு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து ஒரே வார்த்தை சொன்னார், ஸ்திரியே, உன்னை பலவீனப்படுத்துகிற ஆவியிலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய். அவ்வளவுதான். அந்த ஆவி வெளியே போன உடனடியாக ஆண்டவருடைய வல்லம மகிமை அவள் மேல இறங்கிட்டு அடுத்த நிமிஷம் அவன் நிமிர்ந்து, வேதம் சொல்லுகிறது, அவள் தேவனை மகிமைப்படுத்தி வீட்டுக்கு போனாள். தேவனை மகிமைப்படுத்தினாள். காரணம், தேவ மகிமை அவளுக்குள்ளால வந்த பொழுது அவளுக்குள் இருந்த பலவீனப்படுத்துகிற ஆவி வெளியேறினது. திரும்பி போகும் பொழுது தேவ மகிமையை சுமந்து கொண்டு போனாள். இன்னைக்கு நீங்க தேவனுடைய மகிமையை சுமந்து கொண்டு போக போகிறீர்கள். ஹல்லேலூயா. இத்தனை வருஷமா உன் சரீரத்தில் என்ன பலவீனப்படுத்துகிற ஆவி இருந்தாலும் சரி, தேவனுடைய மகிமையை சுமந்து கொண்டு போக போகிறீர்கள். ஹல்லேலூயா. கடந்த நாட்களிலே எங்களுடைய ஊழியத்திலே நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு அன்பு சகோதரர், அவருடைய மனைவி திடீர்னு வியாதிப்பட்டு ஆஸ்பத்திரியிலே, சென்னையில் ஒரு பிரசித்தி பெற்ற ஆஸ்பத்திரியில் அவர்கள் அனுமதிக்கப்பட்டார்கள். என்னன்னு பார்த்தா 2 மாசமா தீராத ஜுரம். என்ன மாத்திரை கொடுத்தாலும் நிற்காது அந்த ஜுரம், என்ன இன்ஜெக்ஷன் போட்டாலும் நிற்காத ஜுரம். எப்பவும் 103 104 டிகிரி தாண்டி போய் எப்போ ஜன்னி வந்து விடுமோ என்ற பயத்தோடு கூடிய அந்த ஜுரம் நிற்காததுனால அந்த ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் பண்ணாங்க. அவங்க என்னெல்லாமோ டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு, முன்னுடைய தைராய்டு கட்டி கேன்சர் கட்டியாக மாறி போச்சு, அதனால தைராய்டு கட்டியை சர்ஜரி பண்ணி தான் எடுக்கணும், நாங்கள் இங்கே கீறணும் அங்கே வெட்டணும் என்னெல்லாமோ சொல்லி அந்த மகளை பயமுறுத்தினாங்க. அவருடைய புருஷன் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தார். கடைசியாக அன்றைக்கு எங்களுடைய அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் மாதம் நடத்துகிற மீட்டிங், அந்த சகோதரர் மீட்டிங் வர முடியலை.
அப்போ நம்ம விசாரிக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆஸ்பத்திரியில் இருக்கிறோம், இது மாதிரி கேன்சர் கட்டின்னு சொல்கிறாங்க, அது மட்டும் இல்லை சர்ஜரி பண்ணணும், பயாப்சி அது இதுன்னு எல்லாம் பயம் காட்டுறாங்க, என்ன பண்ணுறேன்னு தெரியலையான்னாங்க. அப்போ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஜெபந்தான் பண்ணினோம். ஆண்டவரே, இந்த மகளுடைய கொள்ளை நோயை ஆண்டவர் மாற்றி என் பிள்ளைக்கு தெய்வீக விடுதலையை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். முடித்ததுக்கு பிறகு நைட்டு 10:30 மணிக்கு நான் வீட்டுக்கு போவதற்கு முன்பாக நேராக அந்த சகோதரியை பார்க்குறதுக்கு ஆஸ்பத்திரியில் போன உடனடியாக என்னுடைய ஆவியிலே அவளுக்குள்ள என்ன பிரச்சனை என்பதை ஆண்டவர் எனக்கு பகுத்து உணர்த்தினார். எப்பொழுதுமே ஊழியர்களுக்கு ஆண்டவர் ஆவிகளை பகுத்தறிகிற அறிவை கொடுத்திருக்கிறார். எதுக்குன்னா, என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சு அதை துரத்தினா தான் வேலை நடக்கும், அப்போ தான் அற்புதங்கள் நடக்கும். வயிற்று வலிக்கு தலைவலிக்குள்ள மாத்திரையை கொடுத்தா நிற்காது, தலைவலிக்கு வேற எங்கேயாவதுக்குள்ள மாத்திரை கொடுத்தீங்கன்னா நிற்காது. அதுக்கு என்ன பிரச்சனையோ அதை கிளியர் பண்ணாத. இயேசு கிறிஸ்து அந்த ஊழியத்தை கரெக்டாக பர்ஃபெக்டாக செய்தார். ஒருத்தனை உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னாரு, அவனுக்கு சுகம் கிடைச்சிருச்சு. ஏன்னா அவன் பாவத்தின் நிமித்தம் வந்த வியாதி, பலவீனப்படுத்துகிற ஆவியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டா. எப்படின்னா கரெக்டாக ஆண்டவருக்கு முன்பாக துல்லியமாக தெரியுது இது என்ன பிரச்சனை. அப்போ நான் போகும் பொழுது என்னுடைய இருதயத்தில் அழகாக ஆண்டவர் காமிக்காரு, இது இவளுக்கு இந்த த்ரோட்டில் இருந்த அந்த தைராய்டு கேன்சராக மாறினதில்ல, ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி இவளுக்குள்ளால இருந்து எத்தனையோ மாச கணக்காக இந்த வியாதியிலிருந்து விடுதலை பெற முடியல. ஆஸ்பத்திரியில் படுத்து எள்ளும் தோலும் ஆயிட்டு அழகாக இருப்பான் அந்த பிள்ளை. பார்த்தோன்னே என்னுடைய கண்களெல்லாம் குளமானது. நான் சொன்னேன், தம்பி இங்கே அட்மிட் பண்ணியிருக்கிறது நாளைக்கு காலையில் இல்லைன்னா நைட்டோட நைட்டு இவளை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு நீங்கள் இங்கே எத்தனை நாள் இருந்தாலும் அவளுக்கு தொண்டையெல்லாம் கீறி எடுத்து சரீரத்தை பாழ்படுத்துவாங்களே தவிர என்ன பண்ணினாலும் இந்த வியாதிக்கு முடி வராது. காரணம், இது சரீர பிரகாரமான வியாதி அல்ல, ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி இவளுக்குள்ளே இருந்து இந்த வியாதியை கொண்டு வந்திருக்கிறது. அதனால் இதை ரிலீஸ் பண்ணணுன்னா நீங்கள் ஜபகோபுரத்துக்கு நீங்கள் வாங்க. அதுக்காக விசேஷித்த விதமாக உபவாசம் பண்ணி நாங்கள் எல்லாரும் ஜப வீரர்கள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் ஜபிப்போம்னு சொல்லி அந்த சகோதரிடத்தில் சொன்னேன். இவர் அந்த டாக்டர் இடத்துல சொன்ன உடனே டாக்டர் சொன்னாராம், என்னடா பைத்தியக்காரனா இருக்கிற, மனைவி கேன்சரில் இருக்கிறா, நான் கொண்டு போய் ஜெவமணி சோமாய்க்கிறேன்னு சொல்லிட்டு நீ கூட்டிட்டு போறிய, நீ ஒரு நாள் இங்கே திருப்பி வரதான் செய்வ, முத்தின ஸ்டேஜில் வருவேன்னு சொல்லி அனுப்பி விட்டாராம். அந்த சகோதரர் எங்களுடைய ஜபகோபுரத்திற்கு அவளை அழைத்து கொண்டு வந்தார்கள். நாங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த மகளுக்காக கண்ணீரோடு பிரார்த்தனை பண்ணணும். முதல் நாளில் நான் சொல்லிட்டேன், இதுக்கு மேலே எந்த டேப்லெட்டும் கொடுக்கக்கூடாது. ஏன்னா இது டேப்லெட் கொடுத்து குணப்படுத்துகிற வியாதி அல்ல. இந்த அசுத்தாவி வெளியே போச்சுன்னா அடுத்த நிமிஷத்தில் அவளுக்கு தெய்வீக சுகம் கிடைக்கும். கர்த்தருடைய பெரிய கிருபையினால நான் நினைக்கிற 4-5 நாட்கள் எங்கள் ஜபகோபுரத்தில் வைத்து அந்த பிள்ளைகளுக்காக ஜபித்து முற்றிலுமாய் அவளுடைய வியாதி மாறி எல்லாம் ஜுரம் நின்று அதுக்கப்புறம் போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தா எல்லாம் நார்மல் என்று சொல்லிவிட்டார்கள். அல்லேலூயா. அந்த பலவீனப்படுத்துகிற ஆவி அவளிடத்திலிருந்து போன பொழுது அவளுடைய கொள்ளை நோய்கள் அவளுடைய சரீரத்தை விட்டு போய்விட்டது. கொஞ்சம் விட்டுருந்தா எத்தனை லட்சம் செலவு பண்ணியிருக்கணும். அந்த கியூமோ இந்த கியூமோ உலக பிரகாரமாக கொடுக்குற ஹியூமோ என்ன தெரியுமா பண்ணோம், அந்த சரீரத்திற்குள்ளால் அவங்க அனுப்பும் பொழுது, வெயினில் அனுப்பும் பொழுது உள்ளே போய் எல்லா கேன்சர் கிருமிகளை சுட்டரிக்கும். கேன்சர் கிருமிகள் இருக்குல்ல, அதெல்லாம் உயிர்கொல்லி கிருமிகள், ஆளை கொன்னுட்டு தான் அடுத்த வேலையை பார்க்க. அப்படிப்பட்ட கிருமிகளை கொல்றதுக்கு ஹியூமோ கொடுப்பாங்க. ஆனால் உலக பிரகாரமான ஹியூமோ பயங்கர சூடானது. அது போயிடுச்சுன்னா முடியெல்லாம் கொட்டின்னு உங்களுக்கு தெரியும், சரீரமெல்லாம் கருத்து போகும், உடம்பெல்லாம் கருத்து போகும். கேன்சர் வியாதி வந்தவங்களை அவங்க சொல்லாமலே தெரிந்து கொள்ளலாம் இவர்களுக்கு கேன்சர் வியாதி. காரணம் இந்த ஹீட்டு, இந்த அக்கினி. ஹியூமோன்னாலே ரொம்ப காட்டமான அக்கினி தான் உள்ளுக்குள்ளால அனுப்பி சுட்டரிப்பாங்க, அந்த கிருமிகளை எல்லாம் சுட்டரிப்பாங்க. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு உலக பிரகாரமான அக்கினியை காட்டிலும் 7 மடங்கு சூடேற்றப்பட்ட ஒரு அபிஷேக அக்கினியை ஆண்டவர் இலவசமாய் கொடுக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ கேன்சர் வியாதியோடு இருக்கிறவர்கள் எங்களுடைய ஜபகோபுரத்துக்கு கொண்டு வருவாங்க. அந்த பிள்ளைகளுடைய சரீரத்திற்குள்ளால பரிசுத்த ஆவியானவராகிய அக்கினி அபிஷேகத்தை அவர்களுக்குள்ளே அனுப்பும் பொழுது எல்லா கேன்சர் செல்ஸ் எல்லாம் சுட்டரிக்கப்பட்டு அடுத்த முறை அவங்க செக் பண்ணிட்டு வந்து எனக்கு கேன்சர் வியாதி இல்லை, எல்லா கிருமிகள் செத்து போய்விட்டது என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள். அல்லேலூயா. உலக பிரகாரமான ஹியூமோ கொடுத்தா சைடு எஃபெக்ட் இருக்கும். ஆனால் பரலோகம் கொடுக்குற அக்கினி ஹியூமோ இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஹியூமோ ஒரு மனுஷனுக்குள்ள போனா சைடு எஃபெக்ட் வராது, மாறாக ஆவிக்குள்ளால ஒரு பலனை கர்த்தர் கொடுப்பா. அல்லேலூயா.
ஆமாப்பா, சிங்காரம் மாளிகையில் எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற அந்த மகிமையான மேன்மையையும் அந்த ஜீவ கிரீடத்தையும் இங்க இருக்கிறதுலே ஒருவர் கூட இழந்து விடாதபடி எந்தெந்த பாபிலோனிய அருவருப்புகளிலே என் பிள்ளைகள் சிக்கிக் கொண்டிருந்தால், எந்த குடிவரியிலே என் பிள்ளைகள் இருந்தாலும், எந்த புகைப்பழக்கத்திலே என் பிள்ளைகள் இருந்தாலும், எந்த பாக்கு பழக்க வழக்கங்களிலே இருந்தாலும், எந்த தீய வேசித்தனத்தில் என் பிள்ளைகள் சிக்கி இருந்தாலும், கண்களின் நிக்கையிலே சிக்கி இருந்தால், தயவு செய்து அதிலிருந்து இன்றைக்கு என் பிள்ளைகளை நிர்விடமையும் இவர்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இன்றைக்கு பரிசுத்தவான்களாய் பரிசுத்தவாட்டியாய் நீர் மாற்றும் ஆண்டவரே. ஒரு நாளும் தேவ மகிமை என் பிள்ளைகள் இழந்து விடாதபடிக்கு, பரலோக மேன்மை என் பிள்ளைகள் இழந்து விடாதபடிக்கு, இவ்வுலகத்தின் சிற்றின்பங்களில் இருந்து என் பிள்ளைகளுக்கு விடுதலையை தாரும். அதிலிருந்து ஒரு ஜெயத்தை என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நீர் தருவீராக. என் பிள்ளைகள் எந்தெந்த புது புது கண்டுபிடிப்புகளிலே சிக்கி உங்களை விட்டு தூர விலகிட்டே இருக்கிறாங்க, அத்தனை கண்டுபிடிப்புகளில் இருந்து என் பிள்ளைகளை நீர் வெளியே கொண்டு வாருமான. தேவ மகிமை என் பிள்ளைகளை மூடட்டும். என் பிள்ளைகளை தொடுகிறவர் உம்முடைய கண்மணியை தொடுகிறான் என்று சொன்னீரேன். உம்முடைய கண்ணுக்குள்ளாலே என் பிள்ளைகளை பொதிந்து காத்துக்கொள்ளும். எந்த தீய சக்திகளும், துஷ்ட நண்பர்கள், தோழிகளுடைய தொடர்புகளும் என் பிள்ளைகளுக்கு இராதபடிக்கு இவர்களையும் இவருடைய முழு குடும்பத்தையும் இயேசு என்கிற பேழைக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை, உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.